வணக்கம், என் பேர் ஸ்டெல்லா. நான் செராக்கேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க செராக்கேர் கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ அம்மா என்ன காரணத்துக்காக செராக்கேர் வந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க, ஏன் இதை வாங்கினாங்க, அங்கே நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம், ஏன் வாங்கினாங்க அப்படின்ற ரீசன்லாம் அம்மாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செராக்கேரில் உங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. என் பேர் மகேஸ்வரி. கொலம்பஸ் 80 அடி ரோட்டில் இருக்கோம். ஓகேங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? மகேஸ்வரி. ஓகேங்கம்மா. உங்களுக்கு செராக்கேர் எப்படிம்மா அறிமுகமானது? எனக்கு இவங்க வீட்டுக்காரர் ராமகண்ண அண்ணா தான் அங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. அவங்க சொல்லி இவங்க நம்பலை. நான் வீட்டுக்கு போனப்ப எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு காரணம், எனக்கு இந்த ஒரு கால் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கும். ஓகேங்கம்மா. தரையில் கால் வச்சா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். இந்த டைல்ஸ்லேயே என்னால் கால் வைக்க முடியாது, மேட்டு போட்டு தான் வைக்கணும், அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு 10 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே 10 மினிட்ஸ் கொடுத்ததில்ல. எனக்கு இந்த கால் நரம்பு இழுத்து பிடிக்கிறது அப்பவே வலி விட்டுருச்சு. சூப்பர். எவ்வளோ நாளா இருந்துச்சுங்கம்மா அந்த வலி உங்களுக்கு? நான் டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு மாத்திரை கூட, அதுக்காக பெயின் கில்லர் கூட போட்டேன். எவ்வளோ நாள் இருந்துச்சு அந்த வலி உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல இருந்துச்சு. 3 மாசத்துக்கு மேல. அந்த பாதத்துக்கிட்ட, அந்த நரம்பு பாதத்துக்கிட்ட இல்ல, இந்த கண்டக்கால் இந்த நரம்பு இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே வலிச்சுட்டே இருக்கும். எப்பவுமே நான் ஸ்டாப்பா வலிக்கும். ஓகேம்மா. நடக்கிறதுனாலும் அந்த இடம் அப்படியே வலிச்சுட்டே தான் இருக்கும். இந்த பெயின் நம்ம கிச்சன்ல நிற்கும் போது எல்லா இடத்துலயும் வலிச்சுட்டே தான் இருக்கும். எனி டைம் நம்ம தூங்கும் போது வலிச்சுட்டே தான் இருக்கும் எப்பவுமே. ஆமா. அங்க அந்த 10 மினிட்ஸ்ல எனக்கு வலி நின்றுச்சு. கீழே கால் வச்சு இறங்கும் போது அந்த சில்னஸ் எனக்கு இல்லை. சூப்பர். 10 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டேன், போன் பண்ணி. உடனே கூப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு சரியாயிடுச்சு, நீங்களும் வாங்க. ஆனா வந்துட்டாங்க. நான் சொன்னேன். இந்த இதுக்காக நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருப்பீங்க அந்த வலிக்காக? டாக்டர் போய் பார்த்து எக்ஸ்ரே பண்ணா தசை பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ரீசன் சொன்னாங்களே தவிர மெடிசன் கொடுத்தாங்க, ஜெல்லு மாதிரி போடுறது கொடுத்தாங்க. ஆனா எனக்கு எந்த விதத்துலயுமே அந்த வலி குறையவே இல்லை. பெயின் கில்லர் போட்டா எனக்கு தூக்கம் தான் வரும். நான் மெடிசன் அதிகமா எடுக்க மாட்டேன். ஆனா அந்த வலியை கூட இது பண்ணிக்குவேன். ஆனா மாத்திரை போட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது எடுக்க மாட்டேன் மாத்திரையே. சூப்பர். அது எனக்கு அந்த 10 நிமிஷத்துல சரியாச்சு. உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுங்கம்மா செராக்கேர் வரதுக்கு முன்னாடி? எனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஓ. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு இல்லை. ஆனால் மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஓகேம்மா. எத்தனை நாள் அதில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சது? எனக்கு ஒரு 4 நாள்லயே மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி போகிறேன். ஓகே. அந்த கஷ்டமே உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு சில நேரம் நம்மளுக்கு அது எப்படி சொல்றது, இந்த கஷ்டப்பட்டு மோஷன் போற டைம்ல நம்மளுக்கு தொந்தரவு இருக்கிற மாதிரி தோணும். ரொம்ப நேரம் முக்கி போற மாதிரி. ஆமா. அது இல்ல அந்த ஃபீல் போற மாதிரி இருந்துச்சுனே ஃப்ரீயா போற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேமா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான். அப்படிங்களா? எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்கம்மா? நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் கண்ணாடி நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பிரச்சனைக்காக போட்டீங்க கண்ணாடி? எனக்கு ட்ரைனஸ். ஓ. அப்பாவுக்கு கொரோனா வந்ததுல நைட்டு பகல் நான் தூங்கவே மாட்டேன். இந்த இடமே ஐசி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பெரிய சிலிண்டர் இருக்கும், ஆக்சிஜன் உற்பத்தி பண்ற மிஷின் இருக்கும். இந்த இடத்துல தான் நான் படுத்திருப்பேன். அவங்க கையில பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பேன். லெவல் குறைஞ்சா உடனே நம்ம சிலிண்டருக்கு மாற்றணும். ஓ. அப்படி 80% கொரோனா அப்பாவுக்கு அந்த அளவுக்கு சஃபர் ஆயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி இருந்ததுனால கண்ணு எனக்கு ட்ரைனஸ். தூங்காம ட்ரை ஆயிடுச்சு. ஓகேம்மா. அதனால என்ன தொந்தரவு இருந்துச்சும்மா உங்களுக்கு? தொந்தரவுன்னா கண்ணு உறுத்துற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு நார்மலா இருக்க முடியாது. பார்வை கூச்சமா இருக்கும். கூச்சமா இல்ல, அது கண்ணு உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கிறதுக்கும் ஒரு தூசி உள்ள இருந்தா ஒரு எப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஓகேம்மா. அது ஒன்று. பவர் கிளாஸ் நான் கண்ணுக்கும் பவர் இருக்கனால ரெண்டுக்கும் சேர்ந்து தான் கூலிங் இருக்கிற மாதிரி கண்ணாடி எனக்கு. கண்ணாடி போட்டீங்க. ஏன்னா அந்த ட்ரைனஸ்க்கு வந்து கூலிங் இருந்தால் தான் கொஞ்சம் கண்ணாடியை மறந்துட்டு போனேன்னா திரும்ப வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டு தான் வெளியே போவேன். ஓ, எப்பவுமே அந்த சிரமங்கள் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த 3 பால் எனக்கு கண்ணுக்கு வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். சூப்பர்மா. எத்தனை நாள் வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 2 நாள் அது இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மீட்டிங்ல. சார் உபதி சார் தான் சொன்னாங்க. அப்போ நான் அது எடுத்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா நான் உண்மையிலேயே வெயிட் பண்ணி எடுக்கணும்னு அதிகமா நினைச்சது 3 பால் தான். அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் நிறைய சிரமம் இருக்கு. என்னதுங்கம்மா? இங்க இருந்து வரணும். ஒரு சில நேரம் வெளியே போயிட்டோம்னா அங்க வந்து அந்த டைமுக்குள்ள வந்து எடுக்க முடியறது இல்ல. அப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் சரி நாங்க நம்ம ஆரோக்கியம் முக்கியம். கண்டிப்பா. சரிங்கம்மா. அப்பாவுக்கு ப்ரெஷரு சுகரு எல்லாமே இருக்கு. ஸ்டண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கு. வெரிகோஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பா தேவை. நம்ம ஃபேமிலிக்குன்னு பார்த்தா நம்ம. சரிங்கம்மா. இந்த ஷோல்டரும் அது மாதிரி என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சு? இதுக்கு மேல இந்த பேலன்ஸ் பண்ணி தான் சாரே இப்படி டாக்டரே செக் பண்ண முடியும். இப்படி கையை தூக்கும் போது இந்த இடம் ஜாமா அது இருந்துச்சு. அதுவும் இங்க வந்ததுக்கு அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு. சரியாச்சு. இப்ப தூக்க முடியுங்களா? இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் தூக்கி காட்டுங்க. நல்லா தூக்கலாம். நம்ம அங்க எக்ஸசைஸ் பண்றீங்க. ஓகே. அது நார்மல் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சூப்பர். அது நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கால் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நரம்பு பிடிச்சிருந்தப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சிரமப்பட்டு யோசிச்சது என்னன்னா இது நம்மளுக்கு நிரந்தரமா ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும் எனக்கு. இப்ப ஸ்பெக்ஸ் போடுறீங்களா? இல்ல போடுறதே நான் விட்டுட்டேனே. ஸ்பெக்ஸே விட்டுட்டீங்க. வேற ஏதாவது தொந்தரவுகள் வேற? எனக்கு அந்த கால் முட்டிக்கு கீழே வந்து இந்த 9 பால் வச்சோம்னா அந்த இடத்துல எல்லாம் மேட்ல படாது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வைக்கும்போது நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும். ஃப்ரீயா நடக்க முடியும். நாங்க அந்த இது பேட் எடுக்கும்போது பொட்டன்ஷியல் பேட் அதுலயும் பார்த்தா நல்ல வலி குறையும். அப்பாக்கு அங்க வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு? அப்பாக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்து நிறைய பிரச்சனை, ப்ரெஷரு சுகரு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறமா சளி நல்லா பிடிச்சிருச்சு. சளி நல்லா இருக்கு. ஆனா அந்த சளி பிடிச்சதுல வந்து அவங்களுக்கு சரியாகவே இல்லை. சளி இருமல் வழியா சளி வெளியானுச்சுங்களா? ஆமா. இருமல சளின்னா எப்படி சொல்றது, ஓவர் சளி. நானே ஃபீல் பண்ணிருக்கேன். ரொம்ப சளி அவங்களுக்கு. அப்புறம் அங்க வரமாட்டேன், அங்க வந்தா எனக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படிம்பாங்க. நீங்க கூட நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க கழிவு வெளியே வர்றதுக்காக தான் அந்த இது. நீங்க கண்டினியூவா வந்தா அது சரியாயிடும் அப்படின்ட்டு. அப்பா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனாலும் குறையல. திரும்ப வந்தப்ப அப்படியே குறைஞ்சு நார்மல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது கழிவு வெளியேறும் போது சில இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில வந்து நடக்கும். ஆமா. அந்த முன்னேற்றம் என்ன நடக்கும்? லூஸ் மோஷன் எத்தனை நாள் இருந்துச்சு? அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதிகமா இல்ல, ஒரு 4-5 டைம் அந்த மாதிரி போற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சுது. அதுவே ஒரு வாரம். இதுக்காக நீங்க மெடிசன்லாம் எதுவும் எடுக்கிறது? மெடிசனே நான் எடுக்க மாட்டேன். எடுக்கல. ஓகே. அந்த மாதிரி வர்றது நல்லதுங்களா? நல்லது. நம்மளுக்கு வந்து அது முடிக்கும் போது நம்ம உடம்பே ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேஸ் ப்ராப்ளம் அதுல சால்வ் ஆச்சு. எனக்கு இந்த ஒரு சில நேரம்லாம் ஏப்பம் வரும். அந்த மாதிரி தொந்தரவு கேஸ்ட்ரிக் தொந்தரவும் சரியா அந்த லூஸ் மோஷன் ஆகும்போது எல்லாமே அந்த இது சரியாச்சு. உடம்புல உள்ள செராக்கேர்ல வலி வந்தா நல்லது. வலி வந்தா நல்லது. வலியை தாங்கிக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா வலியே இல்லாம வாழ முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அதிகமானுச்சுங்களா? கண்டிப்பா. எனக்கு கால் வலி, முட்டு ரெண்டுமே வலி ஜாஸ்தி வலி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரீ ஆயிடுச்சு கால் எல்லாம். சூப்பர். எத்தனை நாள் வலி அதிகமானுச்சுமா உங்களுக்கு? எனக்கு 1 வாரம் 10 நாள் வரைக்குமே வலி இருந்துச்சு. நல்ல வலி இருந்துச்சு. அப்ப என்ன நினைச்சீங்க நீங்க? வரக்கூடாதுன்னு இல்ல, வலி ரொம்ப ஜாஸ்தியானோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுல உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி தான் வந்தோம். கம்பல் பண்ணி இந்த மாதிரி 3 நாள் வந்தது வரைக்கும் வலி இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கால் சுத்தமா நடக்கவே முடியாம போயிருச்சு. அடாடா இங்க வந்து நல்ல வசமா மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் இவங்கள சத்தம் போட்டாங்க, வா சரியாயிரும் வா சரியாயிரும்னு. அப்புறம் ஆட்டோ எல்லாம் பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடியா சுத்தமா நடக்க முடியாம ஆயிடுச்சு. ஓகேமா. அப்ப அது கண்டு இப்ப நீங்க பயந்த மாதிரி மத்தவங்க பயந்துக்கலாமா வேணாமா? பயப்பட வேண்டாம்.
ஆனா ரெடி ஆயிரும். ஓகே, பெயின் வந்து தான் சரியாகுது. கண்டிப்பா. அதனால 3 நாளைக்கு வரைக்கும் வலி இல்ல, சுத்தமா வலி இல்ல, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலி ஆரம்பிச்சு, அந்த டீகம்ப்ரஸ் ஆகுற டைம்ல தான் வலி வந்துச்சு. வலி வந்து சுத்தமா நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போகணுமா வேண்டாமே, நம்மளுக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் சத்தம் போட்டாங்க, இல்லை வலி வந்துதான் சரியாகும், வலி வந்துதான் சரியாகும். நாங்கள் சரி திரும்ப கண்டினியூ பண்ணேன்னா அப்புறம் ஓகே ரெடி ஆயிடும். ஓகே, மறுபடியும் எத்தனை நாள்ல வலி விட ஆரம்பிச்சிச்சு? அப்போ 10-15 நாள் வரைக்கும் தான் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு, நார்மலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த அசிட்டிக் வாட்டர் கொடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி போட சொன்னாங்க, அது போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, இப்போ நார்மலாக நம்ம தைலம் தடவுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் பெயின் வந்து அப்போவே குறையுது, அப்படியே ரெகுலரா போட்டு. தைலம் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும், அந்த எரிச்சல்ல தான் வலி தெரியாது. ஆனா இந்த அசிட்டிக் வாட்டரோட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போடையில என்ன ஒரு மிராக்கல்னே தெரியாது, போட்ட உடனே வலி அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருச்சு. 74 kgs இருந்தேன், இப்ப 65 தான் வந்திருக்கு. வெயிட்டும் நல்லா லாஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்களும் ஃபேமிலியாக வந்துட்டு இருக்கீங்க, அம்மாவும் வந்து ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்க ஜோடியா. ஓகேம்மா, நீங்கள் அப்பாவுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுமா? அப்பாவுக்கு வந்து தும்மல் வரும். காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, நைட்டு தூங்கினாலும் சரி, தூங்கையிலையும் பார்த்தா தண்ணி ஏதாவது இடையில தண்ணி தாக எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா நான்ஸ்டாப்பாக தும்மிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து வேற ரூமே அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி விட்டுட்டோம். எங்களோட படுக்க வைக்க மாட்டோம், அவங்களுக்குன்னு தனி ரூம் ஒதுக்கி அவங்க தனியாக தான் படுத்திருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால அவங்கள தனியாவே விட்டுட்டோம். இது எவ்வளவு நாளா அப்பாவுக்கு இந்த பிரச்சனை? அது ரொம்ப வருஷக்கணக்கில் இருந்துச்சு. அது தும்பிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. அப்ப நம்ம தூங்க முடியாது இல்ல, எப்பவுமே அந்த தொந்தரவு இருக்கும். சீசன் இல்லைங்களா? இல்ல அது வந்து இந்த ஜில்னஸ்னு காத்து பட்டுச்சுன்னா, இந்த பனி நாள் மழை நாள், அப்போ வந்து மேபி நைட்ல தாங்க முடிக்கும். அவங்க சும்மா தண்ணி நிறைய குடிப்பாங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா உடனே தும்மல் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓடுங்க ரூமுக்கு. அதனால தனி ரூமே ஒதுக்கியே விட்டாச்சு. அப்படிங்களா? எங்களோட படுக்கவே வைக்க மாட்டோம். அவங்க ஒரு ஆள் தான் அந்த ரூம்ல படுத்துக்குவாங்க, நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் தனித்தனியா படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் செராக்கர் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அந்த தும்மல் இப்ப வரைக்கும் இல்ல. இப்போ வரைக்கும் இல்ல. ஆனா இப்ப வரல, சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. ஓகேமா, வெரி குட். அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதை நிறுத்தவே முடியல, எவ்வளவு மெடிசன் எடுத்தாலுமே அதை ரூம் மாத்திட்டீங்களா அப்பாவுக்கு? இல்ல, இப்ப எங்க கூட தான் படுத்துக்கறாங்க. எங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். தூக்கம்ங்கிறது நிம்மதியா தூங்கக்கூடிய ஒண்ணு. கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு இல்லாம இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா படுத்து தூங்கணும்னு படுத்தோம்னா தூங்குவோம், நல்லா தூங்கி இருந்திருக்கும். அது டீப் ஸ்லீப் அது ஒரு வரம் நம்மளுக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி என் வீட்டுக்காரர் அதை அனுபவிச்சாரு. ஏன்னா தூக்கமே இருக்காது, தும்மல் வந்துட்டே இருக்கும். இப்ப படுத்தா நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்கி முடிக்கிறாங்க. டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் ரொம்ப நாள் கேப் விட்டுடுச்சு இல்லைங்களா? திரும்பவும் அங்க வர்றதுக்கான காரணம் என்னமா? அங்க வந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தான். திரும்பவும் கால்வலி வந்துருச்சுல்ல, திரும்பவும் கால்வலி வந்துச்சுங்கிறத விட அங்க வந்தோம்னா இது எல்லாமே சரியாகுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை. ஓகே, ஆனா விட்டா திரும்ப பிரச்சனை வரும்ன்றது திரும்ப அதே மாதிரி இந்த இடமெல்லாம் நீர் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டிக்கால் கட்டையெல்லாம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தோம். அது திரும்ப நார்மலுக்கு வந்துருச்சு. உடம்பு இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்குங்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்மளுக்கு நோய் இல்லை அப்படிங்கிறது தெரியறதே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா மட்டும் என் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா என் குடும்பம், கண்டிப்பா என் குடும்பம், நான் மட்டும் இல்ல, இதை ஒவ்வொருத்தரும் எடுக்கிற வரைக்கும் என் ஃபேமிலி மட்டும் இல்ல, இங்க வர என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா இருப்பாங்க. சூப்பர்மா, வெரி குட்மா. சரி, இது கூட நிறைய பேர் வந்து கூட இது வாங்கலாமா, நமக்கு வந்து யூஸ் ஆகுமா? இல்ல அதாவது நம்ம சேர்த்து வச்சுட்டு போற சொத்தை விட நோய் இல்லாம நம்ம ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போற சொத்துன்னா இதுவா இருக்கும். சூப்பர்மா, வெரி குட். உண்மையிலேயே நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் அது எல்லாத்தையும் அது வந்து சொத்தா அவங்க செலவுக்காக தான் எடுப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. அவங்களோட உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும்
எடுக்கும்போது அவங்க வந்து ஹாப்பியா வாழ முடியும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போவாங்க, நிம்மதியா தூங்க முடியும். கண்டிப்பா. இதெல்லாம் வந்துட்டு காசை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கத்தை வாங்க முடியுமான்னா முடியாது. இந்த பெட்ல அவங்க தெரப்பி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தூங்க முடியும், நல்லா தூங்க முடியும், நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா அதை நாங்க ஃபீல் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். சந்தோஷங்கிறது மத்த ஏதாவது கிடைக்கும் போது இருக்கும், ஆனா இது கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு. அதாவது ஒரு ஆரோக்கிய சொத்து. ஆமா, சரிங்களா? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைச்சிருக்கு. இது நமக்காக மட்டும் வாங்கல, நம்ம ஃபேமிலிக்கும் ஓகேமா, எல்லாத்துக்குமே. அப்ப இதை வாங்கிக்கலாமா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற எண்ணத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்றாங்க. என்ன மாதிரிமா? அதாவது ரொம்ப நாள் ஹீட்ல எடுக்கும்போது ஏதாவது ஆயிருமா, கண்டிப்பா எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு கிடையவே கிடையாது. அது வந்து இப்ப எனக்கு எப்படி கால் வலி ஜாஸ்தியாகி சரியாச்சோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர இதுல சைடு எஃபெக்ட் இதனால நான் பாதிச்சேன்னு இது வரைக்கும் யாரும் வரல. சராக்கர் சூப்பர். அப்படி யாருமே வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நான் வந்து துணிஞ்சு இதை வாங்கணும்னு வாங்க மாட்டேன். எத்தனை நாள்மா வந்திருக்கீங்க சராக்கருக்கு? நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் வந்திருந்தோம். 2 மாசம் அப்புறம் டிஸ்கன்யூ ஆகி இப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட நாங்க வந்துகிட்டு தான் இருக்கோம். வந்துட்டு இருக்கீங்க. இது ஒரு நாள் வரைக்கும் நீங்க வந்து அந்த மாதிரி எதுவும் பார்த்ததே இல்லை? அப்படி யாருமே சொல்லல. கண்டிப்பா. இதனால எனக்கு இங்க வந்தேன், இப்படி எடுத்தேன், தொடர்ந்து எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லியும் நான் கேட்கல. அங்க வந்துட்டு இருக்கவங்களே நீங்க பாத்திருப்பீங்க 300 நாள் 350 நாள் அப்படி. அவர் அப்பெல்லாம் இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டெய்லி வர்றாரு. அவரையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. கண்டிப்பாமா. இப்ப வந்து நம்ம எப்படி சொல்றது, இவ்வளவு வாங்கிட்டோங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, வாங்கலைனாலும் அதுக்கான ஃப்ரீ தெரப்பி அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. ஓகேமா. இப்ப அங்க வர்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் அதுதான் சொல்றேனே, நம்ம வந்து சேர்த்து வைக்கிற சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு போறது கிடையாது. கண்டிப்பா. கொடுக்குற நோயும் அவங்க லைஃப் லாங் அது இருக்கிற சொத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழிதான். கண்டிப்பா. ஆனா அந்த சொத்தை சேர்க்கறத விட இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ண கொடுத்தோம்னா அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற நோய் இல்லாத சொத்தை நம்ம கொடுக்க முடியும். இது இருந்தாலே போதும், நோய் இருக்காதுங்கிறது 100% நான் சொல்லுவேன். நம்ம முதல்ல நீங்க சிராக்கிற்குள்ள வரும்போது இது மருந்து மாத்திரை இல்லாத சிகிச்சை, இங்கே ஊசி மருந்து ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது எல்லாத்துக்கும் இருக்கிற மனநிலைமை தான் எனக்கு இருந்துச்சு. அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நான் ரொம்ப எல்லாத்துக்கும் இருக்கிற மனநிலைன்னா அது என்னன்றது தெளிவா சொல்லுங்க. அதாவது இங்க போனா ஊசி மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம ஒரு நோயை முழுமையா எப்படி குணப்படுத்த முடியுங்கிற கேள்விதான் எல்லாருமே கேட்கிற கேள்வி இருந்துச்சு. எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா என்னோட கால் வலியை தாங்க முடியாத வழியில தான் நாங்க வந்தேன். ஆனா அதே அந்த 10 நிமிஷம் நான் எடுத்த தெரப்பில வலியே இல்லாம நான் அங்க இருந்து வெளியே வந்தேன். சூப்பர்மா. அது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அனுபவமே எனக்கு என்னன்னா நம்பிக்கையை கொடுத்துச்சு. சூப்பர், வெரி குட்மா. நான் இடையில வராம இருந்து திரும்ப வர்றதுக்கு காரணமும் அதேதான். என்னால வர முடியலையே தவிர அங்க வந்தா நான் சரியா நல்லா இருக்கேங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓகேம்மா, சூப்பர்மா. அதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு கரெக்டா வர முடியல. இப்ப எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. அதை வந்து நம்ம அங்க வர முடியல, அந்த டைம் பண்ண முடியல. வந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகும்போது அதை அன்னைக்கு எடுக்க முடியறது இல்ல. நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் டெய்லியும் காலையில வெளியே போனா கூட நைட் எடுத்துடலாம். நம்ம வந்து கண்டிப்பா வீட்ல பகல்ல மிஸ் பண்ணாலும் நைட்ல எடுத்துடலாம். எல்லாருமே எடுக்கலாம். ஓகேம்மா. ஆரோக்கியத்தை நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆயிடும். ஓகேம்மா, சரிங்கம்மா. இப்போ சில வதந்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அதை கண்டு பயப்படக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முடி கொட்டிடும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சூட்ல இருந்தா ஏதாவது ஆயிடும், ரொம்ப நாள் எடுத்த ஏதாவது ஆயிடும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எனக்கு வந்துட்டு இவ்வளோ வலி இருக்கு, எல்லாமே இருக்கு, பிளட் எல்லாம் வந்துட்டு நார்மலா தான் இருக்கு, எந்த விஷயமும் இல்லை. பாத்தீங்களா? ஆமா, எடுத்தப்ப 12.7 என்னமோ இருக்கு எனக்கு. ஓகேம்மா. அப்பாவுக்கும் 13.5 இருக்கு. அதாவது எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. ஆரோக்கியமா இருக்கும். ரத்தம் அதுவும் உரியல, செக் பண்ணி பார்த்துட்டீங்க ரிப்போர்ட் வைஸ்.
ரத்தம் ஜாஸ்தி தான் இருக்கு. எனக்கு வந்து 11 புள்ளி இருந்துச்சு, இப்ப வந்து ஜாஸ்தி தான் இருக்கு. 12.7ங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே. நம்மளுக்கு நார்மலா இருக்கும் அப்படிங்கறதே ஒரு சந்தோஷம் தானே. முதல்ல வந்து அந்த சளி பிடிச்சப்ப ஐயோ நான் செராக்கர் வரமாட்டேன், எனக்கு சளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்க வந்துதான் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. உண்மையிலேயே அங்க வந்துதான் சளி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆனிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது எப்படி சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் குறையும் போது சுத்தமாவே அந்த சளி இல்லாம ஆமா இல்லைன்னா இருமிட்டே இருப்பாங்க. ஆரம்பமாகும் அதிகமாகும் போது அதை கண்டு பயந்துருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த ரிசல்ட் பயந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க அப்பாவும் மகேஷும் அப்படிதான். கால்வலி அதிகமானோன்னு நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னாங்க. நீ வா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராமகண்ணனும் கூப்பிட்டு வந்துருவோம். இங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க, அங்க வந்து அப்பா ஸ்ட்ராங். ஆமா அங்க அண்ணா. அதனால வந்துட்டு 2 பேருமே அவங்களையும் கூப்பிட்டு வர முடிஞ்சது. இவங்க அண்ணா கூப்பிட்டா வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்தாங்க. அது கியூர் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க நிறைய டைம் அதுல சொல்லியிருக்கீங்க, கழிவுகள் வெளியேறதுக்கான டைம் வந்து நம்ம உடம்போட பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உடல் வாக பொறுத்து மாறும் அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துதான் சரியாச்சு. ஆனா நிறைய சளி எங்க இருந்துதான் அவ்வளவு வரும்னு தெரியும். அவ்வளவு கழிவு உள்ள இருந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்த்தாங்க, அப்பவும் அந்த சளி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நாள் வரையும் வந்துச்சுமா? அது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே இருந்துச்சு சளி குறையாம. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா இல்ல, இப்ப அந்த பிரச்சனையே இல்லாத சொல்றேன். இந்த செராக்கருக்குன்னா வந்துடுறாங்க, வந்துடுறாங்க. அதே மாதிரி நல்லா தூங்குறாங்க. அங்க வந்து தெரப்பி எடுக்கிற அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல அதான் சொன்னேன்ல, யூரின் வந்து அடிக்கடி எந்திரிச்சு போவாங்க. தெரப்பி எடுக்கிறப்ப அன்னைக்கு வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. தெரப்பி எடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு எழுந்து நல்லா தூங்குறாங்க. அடிக்கடி எந்திரிக்கிற வேலை இல்லை, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாம நல்லா தூங்குறாங்க. நானுமே அப்படிதான். அதனாலதான் மெயின் தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க. ரிசல்ட் வேணும்னா ரெகுலரா போகணும். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச வரைக்கும். ஒரு நாள் போக முடியலைங்கிறது ஓகே, ஆனா நம்ம உடம்பு கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம ரெகுலரா எடுக்கணும். ஓகேம்மா. இப்ப ஆரோக்கியம் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்றதுல உங்களுடைய கருத்து என்னங்கம்மா? ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட். பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது. கண்டிப்பா. ஆனா நம்ம இந்த போனாலும் நமக்கு இந்த பொருளை நம்ம வாங்குறதுனால ஆரோக்கியத்தையே நம்ம சம்பாதிச்சிட்டோம். இப்போ உள்ள போனா எல்லாருமே வந்து பார்த்தா, ஏன்னா அங்க வந்து சொல்றது எல்லாமே நமக்கு பயமுறுத்துற மாதிரி, ஆமா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம கேட்க முடியும். அந்த இடத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம அங்க போய் நிப்போம். அங்க வந்து டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எல்லாரும் நிப்பாங்க. அந்த இறந்த சீட்டை வாங்குறதுக்காக லைன்ல நிப்பாங்க. அதை பார்க்க எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அங்க ஒரு பொண்ணு, நமக்கு பேச்சே எதுவுமே வராது, ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு ஒரு பொண்ணு. நாங்க வந்து ஆல்ரெடி டாக்டர் அவரோட ஃப்ரெண்டு தான் இங்க ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அவரை கேட்டுட்டு வந்து பணம் கட்டுறதுக்கு எல்லாம் கேட்டப்ப, நீங்க வந்துட்டு கட்டினா போதும், அவசரப்பட்டெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், நீங்க கன்ஃபார்மா வந்துருங்க, இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்க. ஆனா 2:30 மணி வரைக்கும் எங்களை உள்ள அலோ பண்ணல. அங்க போய் கேட்கவும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா 25 வயசு பையன்லாம் இறந்து போறான். ஏமா நீ 60 வயசு உள்ளார கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அட்மிஷன் போட சொல்றியேன்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அது சரிம்மா நீ ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம், நான் சாருக்கு கூப்பிடுறேன்னு ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் போய் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டலாம் அப்படின்னு. ஓகேம்மா. ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் தீருது. இதுக்கு மேலே தீர்ந்துருச்சுன்னா அப்பாவுக்கு ஆக்சிஜன் உடனே கொடுத்தவணும், உள்ளே கொண்டு போகலைன்னா அவ்வளோதான். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம், நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் இருந்தெல்லாம் மீன் இருக்கோன்னா நான் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அவங்களும் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஓகேம்மா. நாங்கள் அவ்வளோ தூரம் அந்த இதில் போய் பார்த்ததுனால தான் இப்படி ஒரு மருந்து மாத்திரை இல்லாத ஒரு இது நமக்கு கிடைக்குது. உண்மையிலேயே நான் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த வைரஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி இதுல ஈஸியா இருக்கும். அதோட நீங்க கம்பேர் பண்ணும்போது செராக்கேர் உங்களுக்கு எப்படிமா இருக்கு? இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்க சொல்றீங்க சரிங்களா? ஆம்புலன்ஸ்ல சிலிண்டர் தீர போகுது, டாக்டர் பாக்குறதுக்கு 12:30 மணிக்கு போய் 2:30 மணி வரையும் வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ அதோட நீங்க செராக்கேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை.
நம்ம வெயிட் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம பணத்தை கட்டி டாக்டரை பாக்குறதுக்காக பயந்து 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 உட்கார்ந்துருந்த காலம் வேற. இது வந்து அப்படி இல்லை. நம்ம வெயிட் பண்றது இந்த வைரஸ்க்கு இதை வாங்கி இருந்தோம்னா வைரஸே இல்லாம அன்னைக்கு வாழ்ந்துருக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து இது எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இனி எந்த வைரஸ் வந்தாலும் பயம் இல்லையே. எந்த வைரஸ் வந்தாலும் பயமே கிடையாது. இதை விட அந்த ஸ்டீமர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா. அது கோவிட் டைம்ல எத்தனையோ குடும்பங்களை ஸ்டீமர் தெரப்பி வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கு. சரிங்களா? இல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொன்னா அவங்க வந்து பண்றது கொடுக்கறது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகேம்மா. பயன்படுத்திக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஓகேம்மா. புரியாம வந்து அவங்க வர்றவங்க கூட. ஸ்டீமர்ல நீங்க தெரப்பி எடுத்திருக்கீங்களா? அதுல என்ன ரிசல்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்கம்மா? 9 பால் 3 பால் மேட் தெரப்பி எல்லாம் சொல்லிட்டீங்க. இது எல்லாம் விட ஸ்டீமரும் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆமா. அதாவது உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை உடனே வெளியேற்றணும் அப்படின்னா இதையெல்லாம் விட அது பெஸ்ட். ஸ்டீமர் பெஸ்ட். ஜேடு சோனா ஸ்டீமர். நான் உடம்பு குறைக்கணும்னு இருக்கேன். ஆனா அதுக்கு பெருசா நல்லா கை கொடுக்கணும்னா ஸ்டீமர் கண்டிப்பா இருக்கும். சூப்பர்மா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்க. சரிம்மா, இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க எவ்வளவு ரூபாய் போட்டிருக்கீங்கம்மா? இதுக்கெல்லாம் சேர்த்து நான் வந்து 3 பால் 9 பால் ஸ்டீமரு பெட்டு எல்லாம் சேர்ந்து 1,60,000 ரூபா கட்டி. ஓகேங்கம்மா. இது வந்து செலவுன்னு நினைக்கிறீங்களா, எப்படின்னு நினைக்கிறீங்கம்மா? நான் தான் சொன்னேனே, அதாவது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றாது. கண்டிப்பா. தேவைப்படும் போது இந்த ஆஸ்பத்திரிக்கே நமக்கு கொடுக்குறோன்னா மொத்தமாக கொண்டு போய் தேவையில்லாத டைம்ல வேஸ்ட்டாக செலவு பண்ணுற மாதிரி. இது வந்து தேவை தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பா. இது வந்து ஒரு சேமிப்பு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சூப்பர்மா. அதாவது சேமிப்பா நம்ம வந்து பொருளை சேர்க்கறத விட செராக்கேர்ல இன்னும் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வாங்கி சேர்த்துடணும். ஓகேங்கம்மா. வாங்கி சேர்த்துடணும். ஜேட் வாட்டர் வாங்கணும். சூப்பர். அதாவது இப்போதைக்கு நாங்கள் இது வாங்கிட்டோம், அது வாங்கிடுவோம். கண்டிப்பா. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழி எங்க கிடைக்குதோ அங்க நம்ம தான் தேடி போகணும். கண்டிப்பாவேம்மா. கண்டிப்பா. ஆனா அந்த வழியை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். சூப்பர்மா. சூப்பர். ஆனா இதை கொடுத்த செராக்கருக்கு எப்பவுமே நாங்க வந்து கடமைப்பட்டவங்களா இருப்போம். ஓகேம்மா. தேங்க்யூம்மா. சரிம்மா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே செராக்கேர் வாங்க. அங்க வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான எல்லா வழியையும் அவங்க சொல்லி தர்றாங்க. அதுபடி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம வாங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல, வாங்க முடியாதவங்க கூட ஆரோக்கியமா இருக்கலாம். நம்மளுக்கான அந்த டைம் கொஞ்சம் ஒதுக்கணும். கண்டிப்பா. டைம் ஒதுக்கி வரணும், அவ்வளோதான். கண்டிப்பா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்றது, பணத்தை நல்லா லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு வச்சுட்டு கட்ட விடலை அவங்க. அப்பாவுக்காக நான் நிற்கும் போது தான் உணர்ந்தேன் உடம்புக்கு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம்னு. எனக்கும் கொரோனா தான். ஆனா என்னோட கொரோனால எனக்கு தெரியல. ஏன்னா அப்பாவோட அந்த இதை வந்து நம்ம மைண்ட்ல ஏத்துனதுனால அவங்கள காப்பாத்துறதுல மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல. வச்சுட்டு நிற்கும் போது கூட அங்க உங்களுக்கு அலோ பண்ணல கட்டுறதுக்கு. அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. நான் அந்த அளவுக்கு பண்றது கூட உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அவரோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு போய் எங்க பையனும் நானும் அங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்துட்டோம். 2.5 மணி நேரம் 95ல கொடுக்கணும் அப்பாவுக்கு ஆக்சிஜன், குறையக்கூடாதுன்ட்டாங்க. குறைஞ்சிது அப்படின்னா பல்ஸ் இதாயிரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அட்மிஷன் போட்டோம். அந்த சிச்சுவேஷன்ல 2 பேட்ச் வெயிட் பண்றது கூட சங்கடம் இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க இப்ப வெயிட் பண்ணமே 3வது பேட்ச்ல போனோம். 2 பேட்ச் வெயிட் பண்ணி 3வது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தா ஒரு பேட்ச் வெயிட் பண்ணி 2வது பேட்ச்ல போயிடுவோம். அங்க இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்த கண்டிஷனுக்கும் இங்க இருந்த கண்டிஷனுக்கும் உங்களுக்கு இங்க நாங்க ஆரோக்கியமா வர்றதுக்குள்ள வர்றோம். அங்க வந்து சரியாகுமா இல்லையானே தெரியாது. அவங்க சொல்றத கேட்கணும், கொடுக்குற மாத்திரையே சாப்பிடுறோம். ஏன் சரியில்லைன்னு போய் திரும்ப கேட்க முடியாது. இது வந்து அப்படி இல்லை, சரியாகும்னு நம்மளுக்கே தெரியும். அங்க போய் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுலயே தெரிஞ்சிடும், நம்மளுக்கு ஆயிரும்னு தெரியும்.
ஆனால் நம்ம போக முடியாத சுச்சுவேஷன்னால தான் நம்ம போகாமல் இருப்போமோ தவிர போகக்கூடாதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க அங்கே வந்து தெரப்பி எடுத்தாங்கனாலே போதும், எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஓகேங்கம்மா, இவ்வளோ நேரம் அம்மா நம்ம கூட அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து வாங்க, சிராக்கர் வாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை பெற சிராக்கர் என்றும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தேங்க்யூ.